ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜர்தோசி கிளாஸஸ். ஜர்தோசியோட டைப்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ஜர்தோசிஸ். இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த நார்மல் ஜர்தோசியில் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே தின்னாக பார்க்குறக்கு லுக் வந்துட்டு ஒரு புழுகு மாதிரி இருக்கும். இதோட ஹோலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும், தெரியுதா? அண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிளிட்டர் ஜர்தோசி. இது வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறக்கு ஒரு ஜிகினா டைப்பில் இருக்கும், கிளிட்டர் ஆகும் லைட்ஸ் பட்டா. இது வந்துட்டு அவ்வளோ கிளிட்டர் ஆகாது, இது ஒரு மாதிரி கிளிட்டர் ஆகும். அதனால் இது கிளிட்டர் ஜர்தோசி. அண்ட் வந்துட்டு இந்த நார்மல் ஜர்தோசியை கம்பேர் பண்ணுறப்போ இதோட ஹோல்ஸ் வந்துட்டு நல்லாவே பெருசாக இருக்கும். நம்மளுக்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இதோட ஹோல் எவ்வளோ குட்டியாக இருக்குது நார்மல் ஜர்தோசி இது. அண்ட் வந்துட்டு கிளிட்டரோடது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு தெரியுதா? இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். இதோட லுக்குமே கொடுக்குறப்போ நல்லாயிருக்கும். அண்ட் தென் பார்த்தோம் அடுத்து நக்ஷி வந்துட்டு கிளிட்டர் மாதிரியே தான். இதோட ஹோல்ஸ் வந்துட்டு நல்லாவே பிக்கராக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிளிட்டர் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி கட் பண்ணி எப்படி நம்ம போடலாங்கிறத பார்க்கலாம். எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஜர்தோசி ஃபஸ்ட்டு நார்மல் ஜர்தோசி போடுறதுக்கு முன்னாடி, நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்படி பிடிச்சி ரொம்ப இழுக்கக்கூடாது. ரொம்ப இழுத்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும், ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி வந்துடும். ஸோ லைட்டாக ஸ்ட்ரெச் மட்டும் பண்ணி விடணும். ஸ்ட்ரெச் பண்ணிட்டு கட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் போடுறக்கு. நம்ம வந்துட்டு த்ரெட்டு வந்துட்டு உள்ளே போட்டு எடுக்கிறப்போ ஸ்டிச் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறது. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பார்த்தோன்னா இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம். மோஸ்ட்டாக எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை போட கற்றுக்கணும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் வந்துட்டு லாங்காக கட் பண்ணி ஒரே இதாக ஸ்டிச் பண்ண கற்றுக்கலாம். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எப்பயும் போல் லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். லாக் ஸ்டிச் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக லாக் ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஜர்தோசிஸ், அதை வந்து பஞ்ச் பண்ணி எடுத்து போடுறோம். நம்ம எப்பயும் போல் லாக் ஸ்டிச் போட்டு நம்ம பீட்ஸ் மாதிரியே தான், நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது பீட்ஸ் மாதிரியே லோட் பண்ணுறோம், பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணுறப்போ நம்ம நார்மல் சிங்கிள் பீட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி வச்சதை 2 to 3 இதாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், லோட் பண்ணிக்கலாம் நீடில். பாருங்கள், இப்போ வந்துட்டு 3 ஜர்தோசிஸ் வந்துட்டு நான் லோட் பண்ணிக்கிட்டே கட் பண்ணது பீட்ஸ் மாதிரியே தான். நல்லா பக்கத்துக்கு வந்ததும் டைட் பண்ணிங்கன்னா ஜர்தோசி பக்கத்துக்கு த்ரெட் வந்ததும் நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுக்கிறீங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறப்போ கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும், போக போக உங்களுக்கு பழகிக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த நார்மல் ஜர்தோசிஸில் போட்டிருக்கேன்னா, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளிட்டரில் போடுறேன். கிளிட்டர் ஜர்தோசி உங்களுக்கு பெருசாகவே ஹோல் வந்துட்டு நல்லா பெருசாக இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. பாருங்கள், அதே மாதிரி 3 ஜர்தோசிஸ் வந்துட்டு நான் லோட் பண்ணிக்கிட்டேன்.
நார்மலாக நான் பீட்ஸ் போட்ட மாதிரியே போடுறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நக்ஷி. உங்களுக்கு கிளிட்டருக்கும் நக்ஷிக்கும் சம்டைம்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். கிளிட்டர் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே கிளிட்டரியாக இருக்கும், பார்க்குறப்பே நல்லா கிளிட்டர்டு என்ன சொல்கிறது மினுக்கும். ஆனால் நக்ஷி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு கிளிட்டர்னஸ் மைனஸ் ஆகும், மேட் ஃபினிஷிங் மாதிரி நம்மளுக்கு தெரியும். எல்லா ஜர்தோசியுமே உங்களுக்கு வந்துட்டு எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிளாக கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு சாரீக்கு மேட்ச் ஆகும். நீங்கள் இப்போ வந்துட்டு எதுக்காக டிசைன் பண்ணுறீங்கன்னு பார்த்து, இப்போ ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணுறீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம், இல்லை சாரீக்கு மேட்சான கலர்ஸில் கொடுக்கணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இது நக்ஷி. லாக் பண்ணுறது பார்த்தோன்னா ஹிப்பிங் ஃபுல்லாக நம்ம லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நம்ம எண்ட் நாட் பண்ணிக்கலாம். லாக் ஸ்டிச் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு ஸ்டிச் எண்ட் பண்ணுறப்பையாக இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்லேயும் சரி, லாக் ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டண்ட். லாக் ஸ்டிச் மட்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்துட்டு இதுலேன்ட்டு இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ளவுஸே போடுறீங்க, இல்லை ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, சம்திங் குர்த்தி இந்த மாதிரி எதுக்கு பண்ணாலும் லாக் ஸ்டிச் ஒரு ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லாக் ஸ்டிச் ஸ்டார்டிங்லேயும் இருக்கணும், எண்டிங்லேயும் இருக்கணும் கம்பல்சரி. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு என்ன சொல்கிறது, நல்லா பெருசாக கட் பண்ண ஜர்தோசியை எப்படி ஸ்டிச் பண்ணலாம். அதாவது பாருங்கள், நம்ம 3 பார்ட்டாக கட் பண்ணதை நான் ஒரே பார்ட்டாக கட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இதுக்குமே ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணுறேன், லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ இதை வந்துட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு குட்டியாக்கிறேன். த்ரெட் பாருங்கள், வெயிட், உங்களுக்கு தெரியுதா? நான் த்ரெட் எனக்கு எந்த ஹைட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு வச்சுட்டு நான் போடுறேன். போட்டதுக்கப்புறமா இப்படி பெண்ட் பண்ணுறேன். பெண்ட் பண்ணுறப்ப என்னாகும், உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கேப் வரும். அப்போது நம்ம பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு நூலை மட்டும் இழுக்கணும். ஜர்தோசியை வந்துட்டு இழுத்துடக்கூடாது. ஜர்தோசி இழுக்காமல் த்ரெட்டை மட்டும் இழுத்துட்டு மறுபடியும் நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல பஞ்ச் பண்ணி மறுபடியும் ரொட்டேட் பண்ணி நம்ம நார்மலாக எப்பயும் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு த்ரெட்டை மேலே கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற இடத்துல பஞ்ச் பண்ணுறோம், மறுபடியும் பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். இதே தான், ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு போடுறோம். புரிஞ்சுதா? பாருங்கள், நான் இப்போ வந்துட்டு ஜர்தோசிஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா லென்த்தியாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எந்த ஹைட்டில் ஸ்டிச் வேணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஹைட்டில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அப்படி பெண்ட் பண்ணுறேன். எல் ஷேப்பில் பெண்ட் பண்ணி பஞ்ச் பண்ணி நான் ஒரு த்ரெட் எடுக்கிறேன். எடுத்துட்டு இதை மறுபடியும் லைட்டாக புல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற லென்த் வந்ததுக்கப்புறம் த்ரெட்டு மறுபடியும் பஞ்ச் பண்ணி நான் வெளியில் எடுக்கிறேன். நான் பாருங்கள், நீடில் மேலே போகிறது தெரியுதா? நான் எந்த அளவுக்கு த்ரெட்டை மேலே புல் பண்ணி எடுக்கிறேங்கிறது தான் அது. நான் வேணுங்கிற லென்த்துக்கு த்ரெட்டை புல் பண்ணி மேலே எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜர்தோசியை கீழ் சைட் தள்ளி விட்டு நான் ஃபுல்லாக ஸ்டிச் எடுத்துட்டேன். இது நார்மல் ஜர்தோசியில், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிட்டர் போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளிட்டர் ஜர்தோசி எடுத்துருக்கிறேன். அதுவுமே பாருங்கள் நல்லா லென்த்தியாக எடுத்துருக்கேன். நல்லா லென்த்தான ஜர்தோசியாக எடுத்துகிட்டு சேம் நம்மளுக்கு என்ன சைஸில் வேணும்ன்ட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பஞ்ச் பண்ணி எடுக்கிறேன்.
நீங்கள் வந்துட்டு நார்மல் ஜர்தோசி போடுறத விட கிளிட்டரும் நக்ஷியும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஹோல்ஸ் வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கறனால நல்லா ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டு உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நக்ஷி எடுத்திருக்கிறேன். நக்ஷியுமே எனக்கு வேணுங்கிற லென்த் வந்துச்சு பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு நம்ம பீட்ஸ் தனித்தனி பீட்ஸாக ஒவ்வொரு பீட்ஸாக நம்ம லோட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இது வந்துட்டு ஒரே ஜர்தோசியை நம்ம கட்டாக கொடுக்குறோம். ஓகேவா?